ரிவ்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்களா ஒரு டீம்? ப்ராபகண்டா தான் வருது. கம்ப்ளீட்டா அஜெண்டாவோட தான் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அப்படிலாம் வந்து நீங்க வந்து வேணா டிக்கெட் எடுத்து போய் பாருங்க. நான் வேணா நீங்க நல்லா சொன்னா திருப்பி நான் உங்களுக்கு பே பண்றேன். அந்த மாதிரி இருக்கு படம். எதுவுமே குறை சொல்றதுக்கே எதுவும் இல்லை படத்துல. செகண்ட் ஹாஃப் மேல போர் அப்படின்லாம் வந்து ஒரே கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு. எல்லாருக்குமே 5 பேர் அவர் ஹீரோஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா யாரையுமே டம்மி பண்ணாம எல்லா ஹீரோஸ்க்கும் பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. விண்டேஜ் ரஜினி சார் எப்படி இருக்கு? விண்டேஜ் ரஜினிலாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. இதோ இவர் குட்டி குழந்தையோட தான் வந்தாரு. இவர் என்ஜாய் பண்றாரு. அப்பனா எந்த ரேஞ்சில் படம் இருக்குன்னு பாத்துங்க. ஸோ ஓகே சார், வேற என்ன என்ஜாய் பண்ணி படத்தில்? அனிருத் மியூசிக் செம்மையா பண்ணிருக்காரு. தலைவருக்குன்னு தனியா பண்ணிருக்காரு. அவர் தலைவர்னாலே தனியா இறங்கி பண்ணுவாரு. அதே மாதிரி இதுலயும் செம்மையா இறங்கி பண்ணிருக்காரு. படம் செம்மையா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ். எப்படி மேடம் இருக்கு? சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஆக்சுவலா ட்ரெய்லரே பார்க்காம தான் வந்தேன் டைரக்டா மூவிக்கு. பட் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப செம்ம கூஸ் பம்பிங்கா இருந்தது. தலைவரா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மிச்ச ஹீரோஸா இருக்கட்டும், எல்லாரோட ரோல்ஸும் வந்துட்டு ஈக்குவலா இருந்தது. எல்லாருக்குமே மவுஸ் குறையாம கொடுத்துருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். விண்டேஜ் ரஜினி சார் பார்க்கும்போது அது சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலா நாங்க அந்த டைம்ல அந்த விண்டேஜ் ரஜினி எல்லாம் பார்த்தது இல்ல தியேட்டர்ல. பட் ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ அவ்வளோ செம்மையா இருந்தது. இப்படி இருந்திருப்பாரா தியேட்டர்ல? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உட்காரவே முடியல, அவ்வளவு மோசமா இருக்க மாதிரிலாம் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, ஆக்சுவலா நான் பார்த்தேன் நிறைய மீம்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே அப்படிதான் பார்த்தேன். நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனா அதுல எதுவுமே இல்ல. சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு காமன் ஆடியன்ஸா பாக்குற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா நான் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் ரஜினி ஃபேன்லாம் இல்ல. பட் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லாவே எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பீங் ரஜினி ஃபேன், சின்ன வயசுல இருந்து ரஜினி ஃபேன் தான். எல்லா ரஜினிகாந்த் படமும் பார்த்துருக்கேன். மூவி அவ்வளோ நல்லா இருந்தது. எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா நிறைய இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட், பிளாட் ட்விஸ்ட்டுமே இருந்தது. எஃபெக்ட் எல்லாமே வச்சு நிறைய பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ் காஸ்டிங் அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ். உபேந்திரால இருந்து, நாகார்ஜுனால இருந்து, அமீர் கான், ஷோபின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வியூவில் காட்டியிருந்தாங்க. ஷோபின்லாம் நம்ம மஞ்சுமெல் பாய்ஸ்ல எப்படி பார்த்துருப்போம், ரொம்ப நல்லவரா அவர் பாட்டுக்கு இருந்தார். இதில் வந்து ஃபர்ஸ்ட் புரியலை ஒரு 10 நிமிஷம் இவர் போய் எதுக்கு இந்த ரோல் இருந்தது. பட் போக போக அவர் ரோலுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆக்டருக்குமே ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் வேற லெவல். மியூசிக் அதை விட நல்லா இருந்தது. ரஜினிகாந்த் பிச்சுட்டாரு, அவரை கேட்கவே வேணாம். அவர் இவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. 50 வருஷம் ஆயிடுச்சு வேற. ஸோ ரஜினி ஃபேனா கமர்ஷியல் மூவிஸா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க லாஜிக் வேணும் அது இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காதீங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்ததுக்கும் ஸ்கிரீன்ல அந்த மாதிரி இருந்துச்சா? நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்களோட ஒப்பீனியன் அதை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கல, அவ்வளவுதான். நான் ஒரு படத்துக்கும் போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன்னா அவங்க ஒரு படத்துக்கு போய் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா போறீங்கல்ல, அடுத்த ரஜினி படம் வந்தா நீங்க திரும்ப போய் தானே பார்க்க போறீங்க. போன படம் நல்லா இல்லைன்னு போகாம இருந்தா அது வந்து ஒத்துக்கலாம். ரஜினி படத்துல என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியே லாஜிக், இது வந்து இதெல்லாம் நடக்காது, அவர் எப்படி இந்த வயசுல அவ்வளவு பேர் அடிக்கிறாருலாம் கேட்டா நீங்க ஏன் பார்க்க போறீங்க? உங்களுக்கு தெரியும் அதான் நடக்க போகுதுன்னு. ரஜினி படம் ஓடுறதுக்கு வேற என்ன வேணும்? இதுதான் வேணும். ஸ்டைல், மாஸ், சாங், டான்ஸ், காஸ்ட், அப்படியே பெரிய பெரிய பில்டிங் செட்டப், ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங், அவ்வளவுதான். அது எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? என்ன இருந்தா ரஜினி படம் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்த்தேன். அடுத்த படமும் வந்து பார்ப்பேன். தேங்க்யூ மேடம். எதிர்பார்த்ததோட வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. தொடர்ந்து வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கு. படம் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கொடுக்குறவங்க கொடுத்து தான் ப்ரோ கமெண்ட். ஆனா நீங்க படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்டரை பிடிக்கும். அதனால பிடிக்காதவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி லோகேஷ் சார் இதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எல்லாமே லியோவா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், வேற லெவல்ல இருந்துச்சு. ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க படத்தை? ப்ரோ வேற லெவல் ப்ரோ. நீங்க தியேட்டர்ல இருந்து பார்க்கணும், வேற லெவல். அதே மாதிரி நீங்க எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க. சூப்பரா அந்த வைப்பு எல்லாமே வேலை இருக்கும். சூப்பர் ஸ்டாரோட ஆக்ஷன் எல்லாமே சொல்லவே வேண்டாம், அடி தூள். அதே மாதிரி அந்த லாஸ்ட் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லாஸ்ட் 3 பேர் ஒன்று போல பீடி இது பண்ணாங்க, அது வேற லெவலில் இருந்துச்சு. நான் என்ன சொன்னால் சொல்லிட்டே போனால் நீங்கள் படம் பாருங்க, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபேமிலியோட வாங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா இருந்தது. 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட். டைம் போறது தெரியல. வேற என்ன வேணும்? ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து உட்கார்ந்தோம்னா செம்ம ட்ரீட். ரஜினி சொல்லவே வேணாம், பயங்கர. ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ சொன்னாங்க, சோ அது டோட்டலி ராங். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, நல்லா இருக்கு படம். அப்ப ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க, அதாவது படம் பார்க்க போக கூடாது அப்படின்றதுக்காக. அது தெரியல, அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ என்னமோ. நான்லாம் அதை மீறி தான் வரேன். மேபி அது கூட இருக்கலாம், என்னதான் இருக்குன்னு பாக்க. ஆனா இன்னைக்கு கலெக்ஷன் வைஸா பாத்தீங்கன்னா படம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, ஸ்லோ பிக்கப்பா இருக்கலாம் மேபி.
கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு ஹாட்ஸ்பாட். உங்களுக்கு எங்கேயாவது போரா எங்கேயாவது லாகா ஃபீல் பண்ணீங்களா? இல்ல. கிடையாது. நான் சீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து பார்த்தேன். நம்ம யூஸ்வலா பெர்ஸ்பெக்டிவ் வேற இருக்கு. எப்ப பார்த்தாலும் த்ரில்லர் மூவி, பேய் படம் பாக்குறது இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து அனிருத் காம்போ, ரஜினி, லோகேஷ் கனகராஜ் பலரோட உழைப்பு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட வந்து எதிர்பார்த்து we are fully satisfied. ஓகே, கண்டிப்பா காமன் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் படம். கண்டிப்பா பிடிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இல்ல அது வேண்டாமே, நல்லா இருக்கு மூவி, நிஜமா சூப்பரா இருக்கு. நான் ஆக்சுவலா தளபதி ஃபேன் தான். பட் நான் எனக்கு தலைவரும் பிடிக்கும், தளபதி ஃபேன். ஆனா படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ கேட்டுட்டு வராம இருக்கிறது ஆக்சுவலா தப்பு. ஏன்னா படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா வந்து விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் எல்லாம் சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த விண்டேஜ் ரஜினி நீங்க பார்த்தது எப்படி இருந்துச்சு? வேற லெவல் எதுவும் சொதப்பல, சூப்பரா பண்ணிருக்காங்க. நாங்க ரொம்ப பிடிச்சு பார்த்தோம் மூவி. தியேட்டர்ல ஸ்ட்ரைட்டாவே நம்மளுக்கு தெரியும். நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், எந்த ஒரு பேட் ஃபீலிங்குமே இல்ல. பக்கா என்டர்டைனர், கமர்ஷியல் ஹிட். ஒன்ஸ் அகைன் ஆல்வேஸ் தலைவர் ராக்ஸ். தேங்க்யூ மேடம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சார். அது வந்து என்னன்னா, தலைவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க, பாசமா இருக்கிறவங்க, அவரை ஃபாலோ பண்றவங்க என்னைக்குமே வந்து அவரை வந்து தப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டீனேஜ் பர்சன்ஸ் ஆகட்டும், எல்லாரும் லைக் பண்ற மாதிரி சில விஷயங்களை புகுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். இது வந்து ரஜினி ஃபேன்ஸை தாண்டி மல்டி பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மூவி. என்னன்னா சென்டிமெண்ட் இருக்கு, சில விஷயங்கள் காமெடி பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் சொல்றதெல்லாம் வந்து சும்மா சொல்றதுதான். பட் அது படம் வந்து நான் இதோட 2வது பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஷூட்டுக்காக வந்திருந்தேன். இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நான் திருப்பி பார்க்கும்போது அது வேற ஒரு ஜேர்னல் நிறைய இருக்கு. இந்த வில்லி கேரக்டரு, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றது தவறு. ஏன்னா அவரோட ஏஜுக்கு அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே கொடுத்து அந்த இடத்துல ஒர்க்கு பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அது அவருடைய ஒர்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம், அவர் ரசிகர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு தாக்கம், அது எல்லாமே இன்னும் அவருடைய வெறி அதில் இருக்கு. அதனால அந்த படம் நல்லா வரும். ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வேற மாதிரி ஒரு ரீச் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க படம் எப்படி இருக்கு மேடம்? படம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சூப்பர் மூவி. ஓகே, படத்துல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா படம் உட்காந்தே பார்க்க முடியல, ரொம்ப போர், அந்த மாதிரி ரூமர் கிடையாது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் ரொம்ப அப்செட் ஆனேன். ஓகே, லோகேஷ் கனகராஜ் மூவி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா நான் பார்த்த மூவி, ஆனா உண்மையிலே சொன்னா படம் நல்லா இருந்துச்சு. அப்ப அந்த ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது தெரியல, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். சோ நம்ம அதை எதுவுமே சொல்ல முடியாது. சோ எனக்கு ஓவரால் மூவி பிடிச்சிருந்துச்சு. எந்தெந்த மூமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க படத்துல? என்னன்னா அனிருத்தோட மியூசிக் சொல்லட்டும், அதுக்கப்புறம் இந்த மோனிகா சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஓவரால் மூவி நல்லா, அதுவும் தலைவரோட படம் சொல்லவே தேவையில்ல. ஒரு ஆக்டிங், ஒரு ஸ்டைல் எல்லாமே மாசா இருந்துச்சு. இந்த வயசுலயும் செம்ம மாசா நடிச்சிருக்காரு. விண்டேஜ் ரஜினி எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்க கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓவரால் தியேட்டரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யாருமே மூவில பாதியில இருந்து போற மாதிரி உட்காரவே முடியல, அந்த மாதிரிலாம் இல்ல. ஓவரால் நல்லா இருந்துச்சு மூவி. இப்போ மற்ற சொல்ற மாதிரி படம் நல்லா இல்லை அப்படின்னா இப்போ தியேட்டர்ல இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி. நீங்க காமன் ஆடியன்ஸ் தான்? ஆமா, நான் காமன் ஆடியன்ஸ் தான். நான் தலைவரோட ஃபேன் கிடையாது. நான் ஆக்சுவலி வந்து அஜித்தோட ஃபேனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. படத்துக்கு இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ வர்றதுக்கு காரணம் நெகட்டிவ் அதுல எதுவுமே நீங்க எடுக்க முடியாது. உலக லெவல்ல தலைவரோட படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அருமையா இருக்கு சார். ரஜினி, பழைய ரஜினி சார் லாஸ்ட் வரலே கண்ணிமைக்காத பார்த்தனுங்க. என்னென்ன சொல்றாரு, என்னென்ன பண்றாரு, என்ன புதுசா ஐடியன் செட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு, பக்காவா இருந்துச்சு சார். சூப்பர். தலைவர் வாழ்க்கை, 100 ஆண்டு கால வாழ்க்கை. நன்றி. பிடிச்சிருக்கு படத்துல? எனக்கு அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சார் எப்படி நடிச்சிருக்காரு இந்த படத்துல? சூப்பரா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்த்த ரஜினி சார் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி விட இது ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கூட உட்காந்து பார்த்தவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா தியேட்டர்ல? தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தை பத்தி நல்லா இல்ல அப்படின்லாம் சில பேர் அப்படிலாம் கிடையாதுங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபேமிலியோட நல்லா பாத்தீங்க? ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே.